பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போதான் ஆஸ்பத்திரிக்கு போய் வேணுவை பார்த்துட்டு வரேம்மா. வேணுவை கொலை பண்ண வந்தது யாரும் தெரிஞ்சிருச்சா? பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க தெரியும். ஆனா பூனை கழுத்துல யார் மணியை கட்டுறதுங்கிறது தான் பிரச்சனை. கொலைக்கு காரணமா இருக்கிறவனை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸே பயப்படுறாங்க. ஏன் சார்? நம்ம எம்எல்ஏ ஜனகராஜோட மகன் தான் இவ்வளவு பயங்கரமான சம்பவத்துக்கும் காரணமானவன்னு தெரியுது. லைலா, நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்து கோர்ட்டு தீர்ப்பளிச்சிருக்கு. இத பார்த்ததும் உனக்கு சந்தோஷமே வரலையா லைலா? சந்தோஷமா தான் இருக்கு சார். நியாயத்துக்காக போராடின போராட்டம் இல்லையா? நடந்ததை மறக்கணும், அதுதான்மா வாழ்க்கை. அதான் நல்லது. ஆமா லைலா, நம்ம போலாம். எங்க? நீ இந்த நரகத்திலிருந்து வெளியில வந்து இந்த உலகத்தை பார்க்க. எனக்கு இதுதான் உலகம். இந்த உலகத்தை விட்டுட்டு நான் வெளியில வரத்துக்கு என் மனசு இடம் கொடுக்கல. லைலா, அப்போ என்னன்னா என்ன? உங்க வார்த்தையை மறுத்து பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. நான் இப்ப உங்க கூட வரல. இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு லைலா? லைலா, இத மனப்பூர்வமா நீ சொல்றியா? நான் இதை மனப்பூர்வமா தான் சொல்றேன் வேணு சார். எவ்வளவோ யோசிச்சு நான் செஞ்ச தீர்மானம் இது. நிச்சயம் நான் வரமாட்டேன். தெரியாது போல இருக்கு. பொங்கி எழுந்தா ஆளையே கொல்லுவாரு, அடங்கி போனா கொட்டி தருவாரு. இனிமே நீயே தெரிஞ்சுக்குவ. எது நீயா கேட்டு ஆசையோடு செய்வாரு. இங்க இருந்து நீ விடுதலை ஆகணும்னாலும் சரி. அத்தனை செல்வாக்குள்ள மனுஷன். இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். யாருக்கடி வேணும் உன்னோட சம்மதம்? இன்னைக்கு ராத்திரிக்கு 10 மணிக்கு நீ ரெடியா இருக்கணும். முறப்போட இருந்த உனக்கு தர்ம அடிதா. பி கேர்ஃபுல். உள்ள போ. என்னங்க? குட் மார்னிங் மேடம். யார் நீங்க? உங்களை தான் கேக்குறேன். உங்களை யார் உள்ள விட்டது? வாட்ச்மேன் தான். ஏன் பெர்மிஷன் இல்லாமையா? அவனோட வேலை போயிடும். பாவம், அவன் மேல எங்க கோவப்படுறீங்க? நடந்தது நானே சொல்லிடுறேனே. இத பாருங்க, இந்த விசிட்டா அவன் முன்னாடி தூக்கி போட்டேன். நான் என்னமோ கவர்மெண்ட் ஆபீசர்னு பயந்து அவனே என்ன உள்ள விட்டான். பத்திரிகை நிருபர்னா நான் பயந்துவே நீங்க நினைச்சீங்களா? அநியாய வேலைங்க செய்யாதவங்க பத்திரிகை எதுக்கு பயப்படணும்? அது இதுன்னு பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நான் இங்க இருக்கிற அபலைங்களை எல்லாம் இன்டர்வியூ பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு உங்களோட பெர்மிஷன் தேவை. அது நடக்காது. உனக்கு என்ன வேற வேலையே இல்லையா மிஸ்டர்? உடம்பு வித்து காசு சம்பாதிக்கிற பொண்ணுங்களை பத்தி எழுதி நீ பணம் சம்பாதிக்க போறியா? அபலைங்களை விற்கிறத விட இது எவ்வளவு பெட்டர். ஆம்பளைங்களை எல்லாம் இங்க அனுமதிக்க மாட்டோம்னு உங்களுக்கு தெரியாது? அனுமதி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எதையோ நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. அது மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்க. என்ன கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரியா? என்னோட மேல அதிகாரியா? மேடம், நான் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். என்ன நீங்க கேவலமா பேசுறதா டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆபீஸ் கிட்ட சொல்றேன். நீ யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. மேடம், நான் இப்ப வெளியே போறேன். One day you will regret for it.